அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு யோகா ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆசனங்களை பற்றி பார்க்க போகிறோம். அர்த்தகட்டி சக்கராசனா, அர்த்த சக்கராசனா, பாதஹஸ்தாசனா, வஜ்ராசனா, வீராசனா, அர்த்த மஞ்சேந்திராசனா, புஜங்காசனா, சவாசனா, இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அர்த்தகட்டி சக்கராசனா. இதில் அர்த்தம்னா என்னது? பாதி. கட்டினா இடுப்பு, சக்கரம்னா சக்கரம். இந்த அர்த்தகட்டி சக்கராசனம் என்பது இடுப்பை அரை சக்கர அமைப்பை உடையது. இதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ அர்த்தகட்டி சக்கராசனா பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இதில் நேராக நிற்கணும். ஸ்லோவாக பண்ண போகிறோம். ப்ரீத்திங், palm face, breathing. கைகள் காதோடு ஒட்டி வரணும். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு சைடு பெண்ட் பண்ணுறேன். ப்ரீத் அவுட். In asana position, normal breathing. Hold your breath 30 seconds. Breathe out. Relax. Observe your breath. Observe your body. Relax. Next இப்போ ஒரு ஹேண்ட் பண்ண வலது கை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஹேண்ட். Breathe in. Palm face. Breathe in. கைகள் காதோடு ஊற்றி வரணும். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு சைடு பெண்ட் பண்ணுறேன். ப்ரீத் அவுட். ஆசனா பொசிஷன் நார்மல் ப்ரீத்திங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அர்த்த சக்கராசனா. அர்த்த சக்கராசனா அப்படின்னா அர்த்தம்னா பாதி, சக்கரம்னா சக்கரம். அர்த்த சக்கராசனம் என்பது அரை சக்கர அமைப்பை உடையது. இதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ அர்த்த சக்கராசனா பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். மூச்சை விட்டுட்டு கையை ப்ரீத்திங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாதஹஸ்தாசனா, முன்னோக்கி குனியும் ஆசனம். பாதம்னா கால், ஹஸ்தம்னா கை. இந்த கைகளால் காலை தொடக்கூடிய நிலை தான் என்னது? பாதஹஸ்தாசனா. அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பாதஹஸ்தாசனா பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இதில் நேராக நிற்கணும். Breathe in. Palm face. Breathe in.
காதோடு ஊற்றி வரணும். பாம் பேஸ் இதற்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ப்ரீத் அவுட் பண்ணிட்டு கால் பெருவல்ல தொடங்கணும். ப்ரீத் அவுட். ஆசன பொசிஷன், நார்மல் பிரீத்திங். முகத்தால கால் முட்டி தொடங்கணும். Release. Breathe out. Relax. Observe the breath. Observe the body. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வஜ்ராசனா. வஜ்ராசனானா டைமண்ட் போஸ். வஜ்ரம் என்றால் வைரம், ஆசனம் என்றால் போஸ். வைரம் போன்று கடினமான உறுதியை ஏற்படுத்தக்கூடிய ஆசனம். நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் வலுப்படுத்தக்கூடிய ஆசனம் தான் என்னது? வஜ்ராசனம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ வஜ்ராசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அர்த்த மஞ்சேந்திராசனா, முனிவர் தோற்றம். அர்த்தனா பாதி, மச்சேந்திரானா முனிவர். இந்த ஆசனத்துக்கு உச்ச நிலையில் நமது உடல் வந்து ஒரு முனிவரை போன்று தோற்றமளிக்கும். இதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். வந்து நம்ம அர்த்த மஞ்சேந்திராசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். இடது கால் எடுத்து வலது தொடங்கி காலை மாற்றி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து வீராசனா, ஹீரோ போஸ். வஜ்ராசனத்தில் அமர்ந்து இரு கால்களையும் அகட்டி பக்கவாட்டில் இருக்க வேண்டும். கையை வந்து துரோண முத்திரையில் தொடைப்பகுதியில் வைத்து அழுத்தி அமர வேண்டும். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ வீராசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். சிட் வஜ்ராசனா. வஜ்ராசனால உட்காந்து காலை துரோண முத்ரா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து புஜங்காசனா, கோப்ரா போஸ்டர். புஜங்க என்றால் பாம்பு, ஆசனம் என்றால் போஸ். இந்த ஆசனத்துக்கு உச்ச நிலையில் நமது உடல் வந்து பாம்பு தலையை உயர்த்தியது போன்று தோற்றமளிக்கும். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ புஜங்காசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். முதல்ல வந்து குப்புறப்படுத்திக் கொள்ளணும்.
கையை தேய்ச்சிட்டு பிரீத்திங். கால் பின்னாடி சேர்ந்துருக்கணும். இந்த ஆசனா பொசிஷன் நார்மல் பிரீத்திங். Slowly relax. Observe breathe. Observe your body. Relax. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சவாசனா. இட் இஸ் த ரிலாக்ஸேஷன் போஸ்டர். கை கால்களை அகட்டி ரிலாக்ஸ் பண்ண வேண்டும். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ சவாசனா வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். லை டவுன் அண்ட் பேக். கை கால்களை அகட்டி ரிலாக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போது யோகா ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆசனங்களை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிரணயாமா. என்னுடைய அடுத்த காணொளியில் யோகா ஃபார் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள பிரணயாமா பற்றி பார்க்கலாம். நன்றி.